வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. பூட்டி வச்ச குதிரை ஒண்ணு புட்டுக்குச்சு மாமா அப்படின்னு யூடியூப், ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் எது திறந்தாலும் பிள்ளைங்க பசங்கன்னு எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரே ஸ்டெப்பு டபக்கு 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 கரெக்டா போடுறாங்க. மமிதா பைஜு அந்த பொண்ணு நல்லா ஆடி இருந்தது, வாழ்த்துறோம். அத பார்த்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் இன்னும் நல்லா 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 ஆடிட்டு இருக்கீங்க, வாழ்த்துறோம். இது ஒரு ரீல்ஸ் காலம்னு நினைக்கிறேங்க. ஆனா அந்த ஒடிசா பாட்டை கூட விட்டு வைக்கலைங்க. அத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கங்களேன். பணத்துக்காக மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, இப்படி எந்த பாட்டு வந்தாலும் மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது ரீல்ஸ் தான். வெறும் சினிமா பாட்டு மட்டும்தான் ரீல்ஸாவும் வைபாவும் ஆயிருக்கா? அதை தாண்டி பல பாட்டுகள் ஆயிருக்கு. அந்த மேல் சாதிக்காரனுக்கு 2 கொம்பு இருந்தா கொம்பு இருந்தா கீழ் சாதி உடம்புக்குள்ள ஊடுறது சாக்கடையா, சினிமா பாட்டு தான் ட்ரெண்டிங் ஆச்சு. இப்படி மக்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டுகள் வந்தாலும் ட்ரெண்டிங் ஆகும், ரீல்ஸ் ஆகவும் வந்துகிட்டு தான் இருக்கு. இதை தாண்டி கார்பரேட் கம்பெனிகளே பல ரீல்ஸா ஒத்து விட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம உண்மையா பண்ண வேண்டிய ரீல்ஸ் ஒண்ணு இருக்கு. அத பத்தி தான் நான் இப்ப பேசலான்னு இருக்கேன். எஸ், இந்த ரியல் ஹீரோவை பத்தி தான் நம்ம ரீல்ஸ் பண்ணணும். அதுவும் சாதாரண ஹீரோ எல்லாம் கிடையாதுங்க. நம்ம திருக்குறள் அறிவோட பாடல்கள் சிலது இல்ல, நல்ல எல்லாமே ரீல்ஸா வந்திருக்கு. இப்படி புகழ் பெற்ற பாடல்கள் மட்டும்தான் ரீல்ஸா வரணுமா? நம்ம ஒரு ரீல்ஸ புகழ் பெற வைக்க முடியுமா? அப்படி ஒரு பாடலை தான் இன்னைக்கு காலையில எதேர்ச்சியா பார்த்தேன். ஏதோ நம்ம ஆளுங்க சாதாரணமா பாட்டு எடுப்பாங்கன்னு நினைச்சா படம் எடுக்கிற ரேஞ்சுக்கு ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இயக்குனர் யாரு, ஒளிப்பதிவாளர் யாரு, லிரிக்ஸிஸ்ட் யாருன்னு எல்லாம் தெரியாது. அதுல பாட்டு பாடின பொண்ணு, நடிச்ச பொண்ணு யாருன்னு கூட நமக்கு தெரியாதுங்க. ஆனா வைப் பண்ணிருக்கிறாங்க. எப்பா பாட்டோட டைரக்டர் பட்டைய கிளப்பிருக்கீங்கப்பா, வாழ்த்துக்கள். ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்த்து. ஏன்னா லாஸ்ட் ப்ராஜெக்டவே லாஸ் வேகாஸ் ரேஞ்சுக்கு பண்ணிருக்கீங்கல்ல. உண்மையாலுமே ஆக சிறந்த பாட்டு இதுதான். பாப்போமா? மக்கா என் மக்கா இந்த கதைய கேளு மக்கா, உன் பாட்ட என் பாட்ட சுமந்த கதைய நான் கேட்க, மனுஷனா மதிக்க தவறுன மிருக மனநிலைய மாத்த வந்த, அடக்குனா அடங்குற தலைமுறை நான் இல்ல, சிறுமி உருவத்துல புரட்சி பண்ண வந்த தியா பட்டைய கிளப்புறாங்க ஆரம்பத்துல. வார்த்தைகள்லாம் சூப்பரான வார்த்தைகள்ங்க. வைப்பிங் இருக்கு, மைக்கிங் இருக்கு. ஜெய்பீம் ஜெய்பீம், தீட்டுக்கு ஜெய்பீம், வீட்டுக்கு ஜெய்பீம், மீட்டுக்கு ஜெய்பீம். விளையாட்டா நினைச்சா வெறியாட்டம், குழிப்பறிக்க நினைச்சா விடமாட்டோம், தொட்டாலே தீட்டுன்னு கத்துவான், செத்த சித்தாந்தம் பேசிக்கிட்டு சுத்துவான். இப்படி பயங்கரமான லிரிக்ஸோட பாட்டு பட்டைய கிளப்புதுங்க. ஃபுல்லா கேளுங்க. நாம லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். தியாவுடைய நடிப்பு, நடனம், கோபம், ஆத்திரம், ஏதோ ஒரு உணர்வை அந்த புள்ள பாட்டு முழுக்க கடத்தி கொண்டு வராங்க. வயல்வெளியில கூலி கிடைக்காம கூனி குறுகி போய் நின்ன ஆத்தாவோட பேத்தி தான் தியா. ஆத்தா கூனி குறுகி அப்படியே நின்னா, ஆனா தியா திட்டுனா. உண்மையாலுமே நம்ம பிள்ளைங்க என்ன அழகா பாடுறாங்க. ஆட தற்குறிகள் அதிகமா இருக்கிற இந்த காலத்துல தியாக்களும் இருக்காங்க. சினிமாக்காரங்களை பார்த்து தற்குறிகளா சுத்திக்கிட்டு இருக்க தம்பி தங்கைகளே, உங்க விஜய் உயிரென வரட்டா, தப்பா பாடிட்டேன். உங்க விஜய் உயிர் எடுக்க வரட்டா, அந்த கூட்டத்துக்கு ஓடி ஓடி போய் கேக்குற தம்பி தங்கைகளே, தியாவுடைய பாட்டை ஒரு தடவை கேளுங்க. இது தியாவுடைய உரிமைக்கான பாட்டல்ல, அம்பேத்கரை போற்றும் பாட்டும் அல்ல. உன்னையும் என்னையும் உரிமையோட இங்க வாழ வைக்கிறதுக்கு வேண்டி பாடின பாட்டு. உன் பாட்டனும் என் பாட்டனும் பாடு பட்டுக்கிட்டே இருந்தான். தியா பாடுபட்டது போதும், பாட்டா பாடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதைத்தானங்க நம்ம வைப் பண்ணணும், ரீல்ஸ் பண்ணிருக்கணும். எனதருமே இன்ஸ்டா பிரபலங்களே, யூடியூப் பிரபலங்களே, பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான்னு அந்த பாட்டுக்கெல்லாம் பயங்கரமா ஆடினீங்கல்ல. இந்த பிரிவினை அழியணும், சமத்துவம் உறக்க, இந்த பிரிவினை அழியணும், சமத்துவம் பொறக்க,
சமத்துவம் பொறக்க நெறிகளை விதிக்கணும். இது உணரணும் பாபா சாஹிப் கனவெல்லாம் பலிக்கணும். கால் மீ தியா. இதத்தானங்க நம்ம ரீல்ஸ் பண்ணணும், இதத்தான ரீல்ஸ் பண்ணிருக்கணும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எத்தனை பேர் இதுக்கு ரீல்ஸ் போட்டோம். தொட்டாலே தீட்டுன்னு கத்துவான், செத்த சித்தாந்தம் பேசிட்டு சுத்துவான். ஒண்ணு விட்டாதான் எண்ணத்தை மாத்துவான், கேள்வி கேட்டாதான் கத்துவான். பண்ணுங்க ரீல்ஸ் பண்ணுங்க, தியாவோட வாய்ஸோட பண்ணுங்க. தீட்டுக்கு ஜெய் பீம் ஜெய் பீம், மீட்டுக்கு ஜெய் பீம் ஜெய் பீம், வீட்டுக்கு ஜெய் பீம் ஜெய் பீம். பழகுவோம், ரீல்ஸ் போட்டு பழகுவோம்னு தியா சொல்லியிருக்காங்க. அருமையான பாடல், எக்ஸலண்டான வரிகள், மேக்கிங் செம்ம சூப்பரா இருக்குங்க. சோ பாடலை எடுத்தவர்களுக்கும் பாடியவர்களுக்கும் அந்த பாடலில் நடித்தவர்களுக்கும் அனைவருக்கும் பெரிய பாராட்டுகள். இந்த பாட்டை ரீல்ஸா கொண்டு போய் சேர்த்துனது தியாவுக்காக அல்ல, நமக்காக. சோ இந்த பாட்டை வைபாக்குங்க, வைரலாக்குங்க, நிறைய பேரு ரீல்ஸ் பண்ணுங்க. பேச சொன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவோம், ஆனா ரீல்ஸ் வர மாட்டேங்குது, கோச்சுக்காதீங்க. வர்றவங்க சந்தோஷமா பண்ணுங்க. உங்க நிறைய ரீல்ஸ ரசிச்சு விரும்பி பார்த்தவங்க தான் எல்லாரும். பாடுற நீங்க பாடுங்க, அதுக்கு ஆக்ஷன் பண்ற நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க. பேசுற நாங்க பேசுறோம், எங்களுக்கு பேசத்தான் தெரியும். எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நமக்காகவும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.